34ல பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தா அதிமுக 10 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கணும். செங்கோட்டை வெற்றி பெற்றிருக்கலாம். தொடர்ந்து இது வந்து நாங்க 6 அமைச்சர்கள் நேரடியாக சந்தித்து அதை அவர்கிட்ட சொன்னோம். அவர் கேட்டுக்கிறது தயாராக இல்லை. தற்போது செங்கோட்டைன்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை இது வந்து அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரம். இதில் வந்து நாம் பேசுவது அது சரியாக இருக்காது. அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியில் கூட்டணியில் இருக்காங்க. ஒருங்கிணைக்கான முயற்சியை நீங்கள் செய்வோம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய வாய்ஸா இப்போ செங்கோட்டையன் பேசுகிறாரா? பாஜகவுடைய வாய்ஸா செங்கோட்டையன் பேசுகிறாரா? யாருடைய வாய்ஸும் யாரும் பேச மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு சொந்த வாய்ஸ் இருக்கும். அந்த வாய்ஸில் தான் அவங்க பேசுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதுவரைக்கும் ஒன்றா இருந்தாங்க, அமைச்சராக இருந்தாங்க. அவங்களுடைய கருத்தை பேசுகிறாங்க. அது அவங்களுக்குள்ளே பேசி முடிக்க வேண்டியது. இல்லை, இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த தேர்தல் கிட்டத்தட்ட வந்து 2019 இருக்கட்டும், 21 24 ஆகிய தேர்தல் முழுக்க தோல்விக்கு காரணம் வந்து எடப்பாடி தான். இப்போ ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் நம்ம வெற்றி பெற்றுக்கலாம். அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. குறிப்பாக டிடிவி தினகரனில் சேர்த்துருக்கலாம், ஓபிஎஸ் சேர்த்துருக்கலாம், சுசிலாமா சேர்த்துக்கலாம். எப்படி அவரோட இவங்கெல்லாம் சேர்த்துருந்தாங்கன்னா ஒட்டுமொத்தமாக நம்ம வெற்றி பெற்றுக்கலாம். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து என்னை பொறுத்தவரையில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த திமுக ஆட்சியை நிச்சயமாக அகற்ற முடியும். எனக்கு தேவை வந்து எங்களுக்கு தேவை வந்து இங்கே நடைபெறுகிற இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெருவில் கூவி விற்கிறாங்க. என்னதை விற்கிறாங்க? ஸ்கூலுக்கு முன்னாடியும் காலேஜுக்கு முன்னாடியும் போதைப் பொருள் விற்பனை நடந்துக்கிட்டே இருக்குது. பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. லாக்அப் டெத்து 24 டெத்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் ஒரு டெத்துக்கு மட்டும்தான் சாரின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு இன்றைக்கி 4-5 தடவை முதலமைச்சர் போயிட்டாங்க. இப்போ போயிருக்காங்க. போயிட்டு அங்கே இருந்து நிறைய ஒப்பந்தம் போட்டதாக சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே அறிக்கை விட்டுருந்தேன். அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா திமுக தொழில்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் மாநில தலைவர் பொய்யா சொல்கிறாரு அப்படின்னு 19 சொல்லியிருக்காரு. நான் தேதி வாரியாக 2 கம்பெனிக்கு தேதி வாரியாக நான் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அது பிறகு பதிலே இல்லை. அது இதெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே நீங்கள் வெளிநாடு போயிருக்கீங்க, ஒரு வெள்ளை அறிக்கை தாங்கன்னு கேட்டிருந்தேன். அங்கே தரவே இல்லை இது வரைக்கும். அதனால் நாட்டில் வந்து சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, அதாவது சிறு குறு தொழிற்சாலைகள் ஆண்டுதோறும் மின்சார கட்டணம் வந்து உயர்த்தியிருக்கிறாங்க. அதில் டேரிஃபில் உயர்த்தியிருக்காங்க, டெபாசிட் உயர்த்திகிட்டே இருக்கிறாங்க. இதையெல்லாம் மாற்றம் கொண்டு வர வேணும். மக்களுக்கு எப்படி பாரத நரேந்திர மோடி அவர்களும் எங்களுடைய நிதியமைச்சர் மாண்பு நிர்மலா சீதாராமன் அவர்களும் எப்படி வரி குறைப்பு செய்திருக்கிறார்களோ அதுபோல் மக்களுக்கு நன்மையை செய்வதற்கு ஒரு மாற்று அரசாங்கம் வேண்டும். அது எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கும்